இப்ப இவ்ளோ மீடியா இங்க வந்திருக்கீங்க. நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேக்குறேன். அப்படி ஒருவேளை நீங்க தலித் தலைவர்களை குறிவைப்பீர்களானால் தொடர்ச்சியா இது நடந்துட்டே இருக்கு. தலித் தலைவர்களை இந்த திமுக அரசு காப்பாற்ற தவறிதான் இருக்கு. ஒரு அண்ணாமலைக்கு ஈக்குவலான ஒரு கேடர்ல இருக்கிறவருக்கு இவ்வளவு ஒரு வீட்டாண்ட வந்து பண்றாங்கன்னா அப்ப இந்த பாதுகாப்பு இல்லைன்னா இந்த பாதுகாப்பு கேள்விக்குறியா தானே இருக்கு. இதே மாதிரி ஒரு தேசிய கட்சியில ஒரு தலைவர் வேற ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுவாரா? அவருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பற்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குமா? இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கிற ஒரு படுகொலை. இந்த மக்கள் ஒரு அரசியல் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? பகுதி சமூகத்தை வன்மையா கண்டிக்கிறோம். இனி ஒரு படுகொலை இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த படுகொலை வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இதுல வந்து த்ரெட்டன்ன்றதை விட இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கிற ஒரு படுகொலை. தொடர்ந்து அதான் தலித்தினுடைய அந்த ஆளுமையினுடைய வளர்ச்சியை வந்து தமிழ்நாட்டில் பிடிக்கல. நீங்க இன்னைக்கு ஆளுகின்ற ஆளுமை ஆமா. இப்ப இவ்வளவு மீடியா இங்க வந்திருக்கீங்க. நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேக்குறேன். இதே மாதிரி ஒரு தேசிய கட்சியில ஒரு தலைவர் வேற ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுவாரா? அவருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பற்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குமா? அவருடைய வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல பாதுகாப்போட இருக்க முடியாது. அவர் ஒரு தலைவர் வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மாத்திரமல்ல, தமிழ்நாடு அரசு அவருடைய இறுதி அடக்கம் செய்வதற்குள்ளார அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும். தொடர்ந்து இது மாதிரியான போக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறத தயவு செய்து தமிழக அரசு தடுக்கணும். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். இனி ஒரு படுகொலை இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்க தலித் தலைவர்களை குறிவைப்பீர்களானால் 60 ஆண்டு காலம் நாங்க திரும்பி இன்னைக்குதான் ஏதோ தலையெடுத்து ஒரு பட்டப்படிப்பு படிச்சு ஒரு வேலைக்கு போய் பணியாற்றிட்டு இருக்கோம். இது தமிழக அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இளைஞர்கள் சார்பா நாங்க வைக்கிற கோரிக்கை. நாளை காலைக்குள்ளார உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும்.